சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஈத்தியம்மை ஆட்கொண்ட எந்தை பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மீது சோமநாதப் பெருமான் திருவடித்தமரைகளை அடிநாயேன் சென்னியின் மீது சூட்டி பணிந்து விழுந்து எழுந்து அற்குருநாதரின் திருவடித்தமரைகளையும் அடியார் பெருமக்களுடைய திருவடித்தமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றாள் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிறு குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருள் அகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். அரைசனே அன்பர்க்கு அடியேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடந்தமே சுடரே திரைபொறா மண்ணும் அமுதத்தின் கடலே திருப்பெரும் துறைவுரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருள் கருணையாலும் குருவருள் துணையாலும் அடிநாயனே இச்சென்னரில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களின் வாழ்த்தினாலும் இன்று நம் உண்மை விளக்கம் குழுமத்தில் தொடர்ந்து சைவத்துடைய அடிப்படை தகவல்களை சிந்திப்பதற்கு இறைவன் கருணை செய்திருக்கின்றார். அவ்வாறு கருணை செய்த இறைவனின் திருவடித்தமரைகளையும் குருநாதரின் திருவடித்தமரைகளையும் அடிநாயனே சென்னரில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களுடைய திருவடித்தமரைகளையும் உண்மை விளக்கும் குழுமத்தில் தன் தவபயனின் காரணமாக இணைந்து பயனுறும் அடியார் பெருமக்களுடைய திருவடித்தமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடிநாயனை ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருமான் அடிநாயனை கருவியாக கொண்டு இந்த செய்திகளை சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடித்தமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு நேற்றைய சிந்தனையில் மெய்கண்ட நூல்கள் தோன்றுவதற்கு காரணம் என்ன என்ற வினாவை எழுப்பி வடமொழி உரை எழுதிய ஆசிரியர்கள் மதங்களை தோற்றுவிக்க தொடங்கினர். அதில் 3 பேர் முக்கியமாக சொல்லப்பட்டாங்க. ஒன்று ஆதிசங்கரர், இன்னொன்று ராமானுஜர், இன்னொருத்தர் மாத்துவர். ஆதிசங்கரர் உலகத்தில் ஒரு பொருள் மட்டுமே உள்ளது என்று, இறைவன் மட்டுமே உள்ளார், இந்த பசு பாசம் 2 இல்லை அப்படின்னாரு. அடுத்து ராமானுஜர் சொன்னார், இல்லை உலகத்தில் 2 பொருள் உண்டு, பதியும் பசுவும் இருக்கு. பதினா இறைவன், பசுனா உயிர்கள் இருக்கு, பாசங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாறுபட்ட கருத்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்து மாத்தூர் வந்தார், அவர் சொன்னார் 2 பொருள் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு, 3வது பொருளை ஒத்துக்காம இந்த 2ம் ஒன்ன எப்பவுமே சேராது கூடாது அப்படின்னு சொன்னார். ஆக இந்த 3 பேருடைய கருத்துமே நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தால் நம்மளுடைய திருமுறைகளால் ஏற்றுக்கொள்ள முடியாத தத்துவங்களை உடையதாக இருக்கின்றது. அதனால
மக்கள்கிட்ட என்ன ஆச்சுன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள், கொள்கை குழப்பங்கள். முன்னாடி சமணமும் பௌத்தமும் தொடங்கிய நிலையில் சமய குழப்பம் ஏற்பட்டது. நம்மளுடைய சிவபெருமான் கருணையோடு என்ன செஞ்சாங்கன்னா நால்வர்கள் மக்களை நமக்கு கொடுத்தாங்க. திருஞான சம்பந்த பெருந்தகை, திருநாவுக்கரசு பெருந்தகை, நம்பி ஆரூரர் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசக பெருந்தகையை கொடுத்து அந்த சமய குழப்பத்தை நீக்கி உயிர்களுக்கு அருள் செஞ்சாங்க. இப்ப தத்துவத்திலேயே குழப்பம் வந்துருச்சு, கொள்கையில குழப்பம் வந்துருச்சு. பார்த்தாங்க சாமி, இந்த தத்துவ குழப்பத்தை நீக்குவதற்கு வேண்டி சாமி என்ன பண்ணாங்க, நம்ம புறசந்தான குறவர்கள் என்று சொல்லக்கூடிய குறவர்களில் முதல் குறவராக இருக்கக்கூடிய மெய்கண்டாரை இந்த உலகத்திற்கு கொடுத்து அருள் செய்தார். மெய்கண்டாருடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிபி 1232. மெய்கண்டாருடைய பெயர், இயற்பெயர் சுவேதவன பெருமான். இவருடைய நாடு திருமுனைப்பாடி நாடு, ஊர் திரு பெண்ணாவுகடம் என்று சொல்லக்கூடிய திரு தூங்கானை மாடம். அப்பா பேரு அச்சுத கலப்பாளர். இவங்க அப்பாவுக்கு ஒரு குருநாதர், அப்பெல்லாம் குலகுரு அப்படின்னு இருப்பாங்க. இவருடைய குருநாதர் ஒருத்தர் இருந்தார், சகல ஆகம பண்டிதர். அச்சுத பாத கலப்பாளருக்கு பிள்ளை பேரு இல்லை. நமக்கு எல்லா செல்வத்தை விடவும் இந்த பிள்ளை செல்வம் அனைத்து உயிர்களுமே எதிர்பார்க்கின்ற ஒரு செல்வம். இந்த பிள்ளை பாசம் என்ற கயிறுக்கு கட்டுக்கு அகப்படாத உயிர்களே உலகத்தில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உயிர்கள் அப்படின்னா மனிதர் மட்டும் இல்ல, ஆடு மாடு கூட தன்னுடைய அந்த குழந்தை குட்டியின் மீது அன்புதான் செலுத்துகின்றது. அந்த அன்பு செலுத்த கூட சாமி இந்த பிள்ளை மகப்பேறு என்ற பெரும் கயிற்றால் கட்டி தான் வச்சிருப்பானா. அந்த அன்பை கொடுக்கறதுக்கு சாமி தான் அருள் செய்வானா. இதை பார்த்தீங்கன்னா போற்றி பக்ரோடையில நம்மளுடைய உமாபதி சிவனார் அவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாவே ஒவ்வொரு உயிரும் போற்ற வேண்டிய நூல் போற்றி பக்ரோடை நூல். ஒரு உயிர் எங்க இருந்துச்சு, அதுக்கு எவ்வளவு கருணை கொண்டு நம்மளுடைய சாமி எடுத்து எப்படி ஒரு ஆணோட விந்தணுக்குள்ள வைக்கிறான், அந்த ஆணோட விந்தணுக்குள்ள இருந்து அந்த உயிர் எப்படி பெண்ணோட கருவிற்கு போகின்றது, போகின்ற நிலையில் அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி எங்க காப்பாற்றானா, அந்த கருப்பைக்குள்ளார கோடிக்கணக்கான கிருமிகள் அப்படியே தன்னுடைய வயிற்று பசி தீராம காத்து கொண்டு இருக்குமா உள்ளார நுழையிற அந்த உயிரை சாப்பிடுவதற்கு. அதுக்காக நம்ம சிவபெருமான் அந்த உயிரை காயக்குழிக்குள்ள இருந்து எடுத்து வைக்கின்றான். எத்தனை கருணை பாருங்க நம்ம பெருமானுக்கு. அங்கிருந்து ஒவ்வொரு இடத்துலயும் காப்பாத்திக்கிட்டு வந்து அவனுக்கு அந்த 10 மாதமும் முக்கால உணர்வை கொடுத்து, இப்பிறவியை நீ வீணாக்கி விடாதே, இப்பிறவியில் உயிருக்கான உயிரை தேடிக்கொள் என்று சொல்லித்தான் அனுப்புவாரான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா போற்றி பக்ரோடையில விரிவா இருக்கும். எல்லோரும் படிக்க வேண்டிய நூல். உங்களுக்கு உண்மையாவே உண்மை விளக்கம் தெளிவா தெரிஞ்சாதான் அதுல இருக்கிற பொருள் எளிமையா புரியும். அதனால உண்மை விளக்கத்தை முதல்ல சிந்திப்போம். அடுத்து தொடர்ந்து இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்கும் என்றால் அந்த நூலையை சேர்ந்து நம்ம சிந்திக்கலாம். உண்மை விளக்கம் நிறைவு செஞ்சிட்ட பிறகு சரி, நம்ம பாடத்துக்கு வந்துடலாம். இப்போ அவருக்கு அச்சுத கலப்பாளருக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லைன்னா அப்பெல்லாம் அந்த மருத்துவமனையில போயிட்டு அந்த பரிசோதனை இந்த பரிசோதனை அப்படிலாம் பண்ணி தெரிஞ்சுக்கிற கால சூழல் கிடையாது. ஆனால் அதுக்காக நம்ம முன்னோர்கள்லாம் அறிவிலியா இருந்தாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு குழந்தை உருவாகுகின்ற நிலையில் எப்படி இருக்கும், உருவாகிய பிறகு எப்படி இருக்கும், அந்த மாதத்தில் ஏற்படுகின்ற உணர்வுகள் என்ன, மாற்றங்கள் என்ன, அத்தனையும் கருவிகள் இல்லாமலே கண்டு வாழ்க்கையாக வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். கல்வெட்டிலே வடிச்சு வச்சிருக்கிறாங்க, ஒரு குழந்தை இப்படித்தான் அந்த மாதம் இருக்கணும். விஞ்ஞானிகளுடைய கருத்து மாற்றத்துக்கு உரியது. நம் மெய்ஞானிகள் சொன்ன கருத்து மாற்றம் அற்றது.
அவ்வளவு அழகா சொல்லி வச்சிருக்காங்க. நம்மளுடைய திருவாசகத்துல போற்றி திருவகவல் அந்த நூலை எடுத்து பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசக பெருந்தகை கொடுத்திருப்பாங்க. அவ்வளவு அருமையா கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு மாசமும் ஒரு குழந்தைகிட்ட என்ன நடக்குது, அந்த கருக்குள்ள போறதுக்கு கொண்டு திருப்ப வெளியே வர வரைக்கும் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் எந்தெந்த நிலைகளெல்லாம் பெருமான் நம்மளை காப்பாற்றி மேனெறியை ஊட்டுகின்றான் என்பதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது ஒன்று போதும் ஒரு உயிர் திருந்துவதற்கு. யானை முதலாய் எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்புனுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னில் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரும் துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரினை பிழைத்தும். என்ன சொல்றது? இறைவன் நம் அருளாளர்களை கொண்டுதான் நமக்கு இவைகளையெல்லாம் அருளி செய்து இருக்கின்றான் என்பதற்கான ஆதாரங்கள் இது. யோனியிலிருந்து பிழைக்க வைத்து பின் ஒரு கருப்பையில கொண்டு போய் வைக்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய கிருமிகள், எண்ணற்ற கிருமிகள் இருந்து அந்த குழந்தையை காப்பாற்றி அந்த தொடக்க நிலையில தாண்டிக்க அளவுதான் அந்த இருக்குங்களாம் இந்த உடல். அது 2ஆவது மாசம் பிளவுபடாத சாமி பாதுகாக்கணும். இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு செயலை சொல்லிக்கிட்டே வருவார். கடைசியா அந்த 10ஆவது மாதம் தாயும் தானும் இறப்பு நிலைக்கு போயிட்டு வருமா. அந்த 2 பேரையும் இறக்காம காப்பாத்துறதும் அவ்வாறு காப்பாத்தி வெளியே ஒரு உயிரை கொண்டு வரான் அப்படிங்கிறது தெளிவா நமக்கு அழகா சொல்லியிருப்பாங்க. அப்படி அந்த மகப்பேரின் பிள்ளை பாசத்தால அச்சுத கலப்பாளர் சகல ஆகம பண்டிதரை பார்க்குறாங்க. சகலாம ஆகம பண்டிதர் ஒவ்வொரு நாளும் திருமுறைகளை ஏற்றி கொண்டு ஊர் ஊராக செல்லுவார். மக்கள் எல்லாம் போய் தன்னுடைய குறையை சொல்லுவாங்க. சொன்ன உடனே திருமுறைகளில் கயிறு சாத்தி எடுத்து பார்ப்பாங்க. எந்த திருமுறை வருகிறதோ அதை தான் பரிகாரமாக கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லா சிந்தனை பண்ணி பார்க்கணும். நம்மளுடைய வினைகளை உரைத்தும் தேய்த்தும் இல்லாமலும் செய்யக்கூடிய ஆற்றல் உடையது திருமுறைகள் மட்டுமே என்பதற்கு சகல ஆகம பண்டிதரின் அந்த செயல் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. இன்னைக்கெல்லாம் பரிகாரங்கிற முறையில என்னென்னமோ செஞ்சுட்டு பணத்தை பிடிங்கி தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இருக்கு 28 வகையான நரகங்கள்ல ஒரு நரகம் கண்டிப்பா இருக்கு. இந்த மாதிரி ஏமாத்திர பயல்களுக்குன்னே சாமி வச்சிருக்கிறார். மொத்தம் 4 லட்சம் நரகம் இருக்கு. அதுல குறிப்பிட்டது மிக முக்கியமான நரகம் 28. அதுல ஒரு இடம் அவங்களுக்கு உண்டு கட்டாயமா. ஆக அப்படி அச்சுத கலப்பாளர் போய் நிற்கும் பொழுது சகல ஆகம பண்டிதர் இறைவனை வணங்கி கயிறு சாத்துகின்றார். திருமுறையில சாத்தின உடனே ஒரு பதிகம் வந்துச்சு. என்ன பதிகம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனத்தோல் உமைப்பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயவாம் தீவினையே. திரு ஞான சம்பந்த பெருந்தகையுடைய திருப்பாடல் இது. வெண்காட்டு பதிகம். இந்த பாட்டு வந்துச்சு. சகல ஆகம பண்டிதர் எடுத்து கொடுத்துட்டார். எடுத்து கொடுத்த உடனே பார்த்தாங்க. அச்சுத கலப்பாளரும் அவருடைய துணைவியாரும் அந்த பதிகத்தில் சொல்லப்பட்டது போல முழுமையாக அதனை நம்பி நேர திருவெண்காடு போயிட்டாங்க.
அங்கேயே தங்கி இருந்து ஒவ்வொரு நாளும் திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய 3 குளங்களிலும் மூழ்கி பெருமானை வழிபாடு செய்து ஏற்றி போற்றுகின்றார்கள், பிள்ளை பேர் வேண்டும் என்று சொல்லி. இப்படி வழிபாடு செய்கின்ற நிலையில இறைவன் அச்சுத கலப்பாளருடைய கனவுல வந்தார். அப்ப சொன்னாரு, உனக்கு இப்பிறவியில் பிள்ளை பேரு கிடையாது, உன்னுடைய வினைக்கணக்கின் காரணமா. அதனால நீ ஏன் இங்க பூசை பண்ணிட்டு இருக்க, போய் வேலை பாருன்னாரு. அப்பொழுது அச்சுத கலப்பாளர் சொன்னாரு, பெருமானே, அடிநாயேனின் வினைக்கணக்கின் காரணமாக எனக்கு பிள்ளை பேரு இல்லை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா அப்பெல்லாம் பிறப்பியும் பார்ப்பது அவ்வளவு சிறப்பாக நடைபெற்ற காலம் அது. பிறப்பியம் பார்த்து கணித்து வைத்துக் கொள்வார்கள், இவங்களுக்கு என்னென்ன வினை இப்படிலாம் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு பிறப்பியம் பார்ப்பாங்க. இது எப்ப வரைக்கும் நமக்கு இந்த பிறப்பியம் பயன்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிறப்பியம்னா ஜாதகம். எப்பொழுது நாம் தீக்கை பெற்று பெருமானிடத்து அன்பு, முழுமையான அன்பு செலுத்தி 100% அவனுக்கு அடைக்கலமா புகுறோமோ அது வரைக்கும் தான் பிறப்பிய கணக்குங்க. தீக்கை பெற்று பெருமான்கிட்ட சரண் புகுந்துட்டோம்னா நமக்கு சாதகம் செல்லாது. எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதுக்கு எங்க சான்று இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம நம்பி ஆரூரற்ற சான்று இருக்கு. கட்டமும் பிணியும் கலைவானை காலால் சீரிய காலுடையானை. அருமையா இருக்கும் அந்த பதிகம். அப்ப தீக்கை பெற்றாச்சு, சிவதீக்கை பெற்றாச்சு, அடுத்த தீக்கை பெற்றாச்சுன்னா கட்டம் செல்லாது நமக்கு. அதுக்கப்புறம் சரி, நம்ம இங்க வந்துடும். ஏன் இதை அங்க சொல்றோம் அப்படின்னா, இப்ப உண்மையாகவே அச்சுத கலப்பாளருக்கு பிள்ளை பேரு இருக்கவே இருக்காது என்பது பிறப்பியத்தின் பயன், ஜாதகத்தோட பலன். ஆனால் அவருடைய குருநாதர் சகல ஆகம பண்டிதர் பரிகாரமாக எடுத்து கொடுத்த நம்மளுடைய திரு ஞான சம்பந்த பெருமானின் அந்த பதிகத்தினை கெட்டியாக பிடித்து கொண்டு நம்பி நமக்கு குழந்தை பேர் இருக்கும் என்று பூசை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருவருமே திருவெண்காட்டு தலத்துல. அப்போ இறைவன் தோன்றி சொல்றார், அப்பா, உன்னுடைய தீவினை கணக்கின் காரணமாக இப்பிறவில உனக்கு பிள்ளை பேரு கிடையாதுனாரு. அப்ப அச்சுத கலப்பாளர் இறைவனின் திருவடிகளை போற்றி ஏற்றி சொன்னாங்க, பெருமானே, இந்த எளியனுக்கு நன்றாகவே தெரிகின்றது, என்னுடைய ஜாதக கணக்கின்படி எனக்கு குழந்தை பேரு என்பது இல்லை பிறவில் என்பது எனக்கு தெரியும். ஆனால் திரு ஞான சம்பந்த பெருமானின் திருவாக்கு பொய்க்காது, பொய்க்காது, பொய்க்கவே பொய்க்காது. அவர் சொல்லி இருக்கிறாரு, எப்பா, திரு வெண்காட்டுல இருக்கக்கூடிய 3 குளங்களிலும் மூழ்கி பெருமானை வழிபாடு செய்தால் உங்களுடைய தீவினை உங்களை தீண்டாது, உங்களை தோயாது, உங்களை வாட்டாது, அந்த வினையிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிறாங்க. அந்த பதிகத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எம் பெருமானே அப்படின்னு சொல்லி சொன்னார். சிவசிவா பெருமான் பார்த்தார், அத நம்பி வந்ததால உனக்கு திரு ஞான சம்பந்தரை போலவே ஒரு ஆண்மகவு ஏற்படும் என்று அருளி செய்தார் கனவுல. அது போலவே இறைவனின் அருளால் அவருக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை. எப்பவுமே இந்த ஆண் குழந்தை பிறந்த உடனே முதல் குழந்தைக்கெல்லாம் தாய்மாமா வீட்டுல போய் தான் அந்த பிள்ளை பேரு பார்ப்பதும் வளர்ப்பதும் அங்கதான் நடைபெறும் சிறிது காலம். ஏன்னா அந்த பெண்மகள் புதியவள், அதுல அவளுக்கு அந்த அனுபவங்கள் இருக்காது என்பதற்காக, தாய் என்றால் பாதுகாப்பாக பார்த்து கொள்வார் என்பதற்காக இன்றும் அந்த வழக்கம் இருக்கின்றது. அப்போ பெருமான் திரு வெண்ணெய்நல்லூர்ல தாய் மாமனார் வீட்டுல வளர்ந்து வரார். அவருக்கு வச்ச பேர் தான் சுவேதவன பெருமாள். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திரு வெண்காட்டுநாதருடைய திருப்பெயர். வடமொழியில எல்லாத்தையும் வடமொழி ஆகிட்டாங்க. என்ன சொல்றது, திரு வெண்காட்டுநாதர் தமிழ்ல அந்த பேரையே வச்சாங்க. இவரு சுவேதவன பெருமாளா வளர்ந்து வெண்ணெய்நல்லூர்ல 2 வயது அவருக்கு நடைபெறுகின்ற நிலையில் தெருவில் தேர் உருட்டி விளையாடி கொண்டிருக்கின்றார்.
அப்படி விளையாடி கொண்டிருக்கும் போது திருக்கயிலாயத்துல இருந்து பரஞ்சோதி முனிவர் திருக்குற்றாலத்திற்கு அருகில் உள்ள புதிய மலைக்கு வரார். எப்படி வர்றாருன்னா வானவெதியில தான் அப்பொழுதெல்லாம் வந்திருக்கிறாங்க விமானம். அப்படி வரும்பொழுது வெண்ணெய் நல்லூருக்கு நேரா மேல வரும்போது விமானம் நின்றுகிட்டுது. என்னன்னு சொல்லி பார்த்தார். தன்னுடைய குருநாதரை நினைச்சார். இவங்களுக்கு யாரு குருநாதர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திரு கைலாய பரம்பரை என்று சொல்லக்கூடிய நமக்கு சந்தான குரவர்களை 2 வகையாக பிரிப்போம். ஒன்று அகசந்தான குரவர்கள், கையிலேயே உபதேசம் பெற்றவர்கள். இன்னொன்று புற சந்தான குரவர்கள். இப்ப அகசந்தான குரவர்கள் யார் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா திரு நந்தி தேவர், சனக்குமாரர், சத்திய ஞான தரிசினிகள், அதுக்கப்புறம் பரஞ்சோதி முனிவர். இப்ப இந்த 4 பரஞ்சோதி முனிவர் தான் என்ன பண்றாரு, விமானத்துல வரார், இங்க நின்னுச்சு. இப்ப இவருக்கு குருநாதர் சத்திய ஞான தரிசனிகள். குருநாதா அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப எவ்வளவு அழகா வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. எந்த ஒரு சின்ன செயல் ஏற்பட்டாலும் கூட உடனே குருவை முன்னிறுத்துவது, இறைவனை முன்னிறுத்துவது. நாம் அதை மட்டும்தான் செய்யறது கிடையாது. அதை செய்தோம் என்றால் எல்லா செயலும் நமக்கு இன்பமே. எல்லாரும் அந்த நிலைக்கு வரணும் அடியார் பெருமக்கள். குருநாதரை நினைச்சாங்க. குருநாதர் அவர் உயிருக்குள் உயிராக இருந்து அறிவுக்குள் அறிவாக இருந்து உணர்த்தினார். என்ன உணர்த்தினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே பார்த்தாங்க நம்மளுடைய ஸ்வேதவன பெருமாள் விளையாண்டுட்டு இருக்கிறார், தேர் உருட்டி விளையாடுறாரு. இந்த குழந்தைக்கு சிவஞான போதத்தை உபதேசம் செய்யன்னு கட்டளை, குருநாதருடைய கட்டளை உணர்த்தினார். உணர்த்தின உடனே இவர் இறங்கினார், பெருமானை தூக்கி மடியில வச்சாருங்க. வச்சுட்டு உபதேசம் பண்ணிட்டார், சிவஞானத்தை உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணி அவருக்கு ஒரு பெயர் சூட்டினார். என்னன்னா மெய்கண்டார். யாருடைய பெயர் தெரியுங்களா? அவருடைய குருநாதர் பெயர் சத்திய ஞான தரிசினி. சத்தியம்னா உண்மை, மெய். ஞான தரிசினா கண்டவர், உண்மையான சிவஞானத்தை கண்டவர்னு பொருள். அதனாலதான் இவருக்கு மெய்யை கண்டார், மெய்யை மட்டுமே கண்டார், மெய்கண்டார். மெய்கண்டார் என்று பெயரிட்டு தீக்கை செய்தார். எப்படி தீக்கை செய்தார்னா, திருவருள் திறத்தை நினைந்து அந்த குழந்தைக்கு முறைப்படி சிவதீக்கை செய்து மெய்கண்ட சிவம் என்ற பெயரை சுட்டி சிவஞான போதத்தை உபதேசம் செய்தார் பரஞ்சோதி முனிவர். இந்த நிலையில அந்த குழந்தை 2 வயதில் சிவஞான போதத்தை பெற்றது, சிவஞானத்தை பெற்றது. பெற்றுட்டு அப்படியே விட்டுடல. 2 வயதிலேயே ஒரு நூல் செய்யுது. என்ன நூல்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இப்ப கிடைக்கப்பட்டிருக்கின்ற சிவஞான போதம். அருமையான நூல். இதுக்காக தான் மற்ற நூல்கள்லாம் எழுந்தே இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில அந்த நூலை செய்து திருவெண்ணெய்நல்லூரில் இருக்கக்கூடிய, திருவருட்துறையில் இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையாரின் நல்லொருள் பெற்று அந்த நூலுக்கு பொழிப்பறையும் செய்கின்றார். தம்மை நாடி வந்து கேட்கின்ற அன்பர்களுக்கு பாடமும் நடத்துகிறார். எல்லாமே 2 வயசுல நடக்குதுங்க. இப்படி இருக்கும்பொழுது இப்ப இவருடைய அப்பாவுக்கு பதிகை எடுத்து கொடுத்தார்ல சகல ஆகாம பண்டிதர், அவர் திருத்துறையூர். அவரு திருவெண்ணெய்நல்லூருக்கு வரார். வந்த உடனே அங்க இருக்கிறவங்களாம் சகல ஆகம பண்டிதர் வந்திருக்காருன்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் என்ன பண்றாங்க, போய் வணங்கிக்கிறாங்க. அப்ப இவருக்கு ஒரு உணர்வு வந்துருச்சு. களப்பாளரும் வரல, மெய்கண்டாரும் வரல. என்னையா? அப்ப ஊர் சனங்களாம் சொல்றாங்க, சாமி இது போல நம்ம களப்பாளருடைய பிள்ளை சிவஞானம் பெற்றுடுச்சு, அது சிவஞான போதங்கிற நூலை எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்குது, பாடம் நடத்திட்டு இருக்குது அப்படின்னு உடனே இவருக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. என்னது, நாம பார்த்து பதிகம் எடுத்து கொடுத்த அந்த குழந்தை சிவஞான போதம் சொல்லுதா? அப்ப இவருக்கு ஒரு உணர்வு உள்ளூர என்னன்னா கொஞ்சம் முனைப்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு, தன் முனைப்பு. அதுக்குதான் எந்த நிலைக்கு போனாலும் பெருமானை முன்னிறுத்தியே செய்ய வேண்டும். அதாவது தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்ல, எல்லாத்துக்கும் பெருமானை முன்னிறுத்தணும் பேசிட்டு செயல்பாட்டுல விட்டுருவாங்க சிலர். ரொம்ப பெரிய இடத்துல இருப்பாங்க,
நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய நிலையில இருப்பாங்க, ஆனா ஏமாந்து விடுவாங்க. ஐயா போலவே ஏமாந்துடக்கூடாது. இப்ப அச்சுதப்பாத கலப்பாளர் தான் திருமுறையை எடுத்துக்காட்டி இங்க போங்க உங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்னாரு. ஆனா அவருக்கே முனைப்பு வேலை செய்யுதுன்னா பாத்துங்களேன். அவர் நினைச்சாரு, என்ன நினைச்சாருன்னா, நாமத்தானே எடுத்து கொடுத்தோம், திருப்பி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட நம்மளை வந்து பார்க்கலையே, இப்ப ஊருக்கே வந்திருக்கிறோம், 2 பேருமே வந்து பார்க்கல, மெய்கண்டாரும் வந்து பார்க்கலையேன்னு சொல்லிட்டு நினைச்சாரு. நினைச்சிட்டு என்ன பண்ணாருன்னா, சரி அவங்க வரல, நாம அவங்க இடத்த தேடி போகும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இவர் போற நேரத்துல நம்மளுடைய மெய்கண்டார் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பாடம் நடத்துறார். என்ன பாடம் நடத்துறாருன்னா, ஆணவ மலத்தின் வடிவம் யாது அப்படிங்கிற வினாவை எழுப்பி அவங்க பாடம் நடத்திட்டு இருக்காரு. இவர் போறார். ஆணவ மலத்துடைய அந்த இலக்கணத்தை நடத்திட்டு இருக்காரு. ஆணவ மல இலக்கணம்னா என்ன நடத்திட்டு இருக்கிறாரு. உடனே இவர் போனார், அப்படியே மிடுக்கா நின்னார். நின்றுட்டு கேட்டார் மெய்கண்டாரை பத்தி. மெய்கண்டாரை பார்த்து கேட்கிறார், ஆணவ மலத்தின் வடிவம் யாது அப்படின்னு அப்படியே மிட்டுக்கூட நின்று கேட்டார். அந்த குழந்தை எப்படி ஆலமர் செல்வர் சொல்லாமல் 4 சொன்னாரோ அப்படி இந்த குழந்தை இந்த வினாவுக்கு பதில் சொல்லுச்சு. சொல்லாமல் சொல்லுச்சு. எத்தனை ஞானம் இருந்தா இவர் உணர்ந்துக்க முடியும். அன்னைக்கு ஆலமர் செல்வர் வாக்கு இருந்து பூரணமாய் சொன்னார். அந்த 4 தெரிஞ்சிச்சு. என்னதான் ஆதாரத்தோட சொன்னாலும் இன்னைக்கு புரிஞ்சுக்கிற அளவு கூட நமக்கு அறிவு இல்லாம இருக்கிறோம். அப்போ அந்த குழந்தை சொல்லாம அதுக்கு பதில் சொல்லிச்சான். தன்னுடைய சுந்தர திருவிரலை நீட்டி சகலாகம பண்டிதருடைய திருப்பாதத்திலிருந்து திருத்தலை வரைக்கும், அவருடைய தலை வரைக்கும் அப்படியே கீழே இருந்து காட்டி இதுதானதான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஓலை எடுத்து கொடுத்தவரையே இவர்தான். அவர் வந்து ஆணவத்தோட வடிவம் என்னன்னு கேட்கிறாரு. அந்த பதிகை பயனின் காரணமாக பிறந்த இந்த குழந்தை, நீ தப்ப உன் அளவு என்னவோ அதுதான் ஆணவத்தோட அளவுன்னு காட்டுது. காட்டினா நாமளா இருந்தா யார பார்த்து சொன்ன, நான் சொல்லி பிறந்த பையன் நீ என்னை இப்படி சொல்லுவதா அப்படின்னு சொல்லி 1 2 ஆக்கி 2 4 ஆக்கி 4 100 ஆக்கி இருப்போம். நமக்கு இருக்கிற அறிவு அம்புட்டுதான். ஆனால் சகல ஆகம பண்டிதர் அனைத்தையும் கற்று தேர்ந்திருந்தார். அதனால் அவருக்கு பக்குவம் இருந்தது. உணர்ந்தார், சிவ சிவ தன்முனைப்புக்கு இடம் கொடுத்து விட்டோமே என்ற தவறை உணர்ந்தார். அப்படியே மெய்கண்டாரோட திருவடியில விழுந்துட்டார். இதுதாங்க இங்க அருளியலில் நாம் நிற்கின்ற நிலை. இப்படித்தான் இருக்கணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. உண்மையை நமக்கு சிறியவராக இருந்தாலும் உள்ளதை அது சொல்லும் என்றால் ஏற்று உடனே திருவடி பணிவது. அல்லதை சொல்லும் என்றால் ஓங்கினால் அறைய விடலாம், தப்பே கிடையாது. அப்ப பக்குவம் பெற்றிருந்த சகல ஆகம பண்டிதர் மெய்கண்டாருடைய திருவடியில விழுந்தார். அவருக்கு நம்மளுடைய மெய்கண்டார் சிவதீக்கை செய்து அருள்நந்தி சிவம் என்று பெயரிட்டார். அவரையும் தன்னுடைய மாணவராக ஏற்றுக்கொண்டார். இங்க பாருங்க, சகல ஆகம பண்டிதர் மெய்கண்டாருடைய அப்பாவுக்கு குருநாதரு, இவருக்கு மாணவர். அருளியல்ல இதாங்க நிலை. இந்த பக்குவத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். யான் பெரியவன் அப்படிங்கிற அறியாமையில நின்றோம்னா நாம எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க தான் அர்த்தம். இப்போ மெய்கண்டார் அவரை மாணவராக ஏற்றுக்கொண்டார். ஆக அருள்நந்தி சிவம் திரு அதிகை மணவாசகம் கடந்தார், சிற்றம்பலம் நாடிகள் முதலிய 49 மாணவர்களுக்கு மெய்கண்டார் சிவதீக்கை செய்து சிவஞான பொருளை உபதேசம் செய்திருக்கிறார். மெய்கண்டாருடைய அந்த புகழை தாயுமானவர் அழகா அருமையா பாடியிருப்பாங்க, போற்றுவாங்க. பொய்கண்டார் காணா புனிதம் என்னும்
அத்துவித மெய்கண்ட நாதன் அருள் மேவும் நாள் என்னாலோ. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒருத்தர் ஒரு பொருள் தான் சொன்னாரு, இன்னொருத்தர் ரெண்டு பொருள் சொன்னாரு, இன்னொருத்தர் ரெண்டு பொருள் சொன்னாரு, ஆனா கூடவே கூடாதுன்னு இப்படி பொய்ய கண்டாங்க அவங்கலாம். எந்த சொல்லுக்கு? அத்துவிதம் என்ற அந்த வேதத்தில் இருக்கிற ஒரு சொல்லத்தான் 3 பேரும் எடுத்தாங்க. 3 பேரும் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா பொய்யை கண்டார்கள். ஆனா அந்த சொல்லுக்கான புனிதத்தை, மெய்யை கண்டவர் நம்மளுடைய மெய் கண்டார். 3 பொருள் உண்டு. அது பதி, பசு, பாசம் ஆகிய 3 பொருள் அது. அப்படி போல அவர் கண்ட உண்மையை, அவன் கண்ட அந்த ஞான குழந்தை பெற்ற அருளை மேவும் நாள் என்னாலோ என்று இறைவனிடத்து தாய்மானவர் அழகாக கூறியிருக்கின்றார், கேட்டிருக்கின்றார். இப்போ நமக்கு சைவத்துல சிவஞான மாப்பாடியம் அப்படிங்கிற நூல் அருமையான நூல். ஆசிரியர் சிவஞான முனிவர். நம் சைவத்தை சைவர்கள் எல்லாம் போற்றி ஏற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர். அவர் ஒரு நூல் செஞ்சாங்க, சிவஞான மாப்பாடியம். அதுல மங்கள வாழ்த்துல ரவுரவ ஆகமத்தில் எழுந்த சிவஞான போதத்தை மெய்கண்டார் மொழிபெயர்த்தார் என்றே சொல்லி இருக்கிறாருங்க. நம்ம ஆளே, நம்ம சிவஞான முனிவரே, சைவம் போற்றுகின்றவரே. இதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமானா கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த கால சூழல், அந்த நூல் வெளிவந்த நிலை, வடமொழியில இருந்து வடமொழியை போற்றுனா மட்டுமே எந்த நூலும் வெளியில வரும். அப்படிப்பட்ட நிலையில தான் அவர் செய்திருக்க வேண்டும். இல்லைன்னா சிவஞான முனிவர் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டார். சரி, அவர் சொன்னார், அதை வச்சு நம்ம முடிவுக்கு வர வேண்டாம். இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். மெய்கண்டார் 2 வயதில் உபதேசம், சிவஞானம் பெற்று 2 வயசுல அந்த குழந்தை எழுதுது. இது எங்க போய் வடமொழியை படிச்சு அப்புறம் மொழிபெயர்ப்பு செய்யறது? ஒண்ணு. இது போல பல கேள்விகள் இருக்கு. நம்ம இப்ப உள்ளார வந்துடும், செய்திக்கு வந்துடும். ரவுரவ ஆகமம், அந்த ஆகமத்தின் கையெழுத்துப்படிகள் இப்ப இருக்கு. அதுல வடமொழியில சிவஞான போதம் காணப்படவில்லை. அது ஒரு உண்மை. சைவ சமய தோற்றமும் வளர்ச்சியும் என்ன நூல்ல 106வது பக்கத்துல முனைவர் திரு டி.பி. சித்தலிங்கம் சிவஞான போதம் தமிழ் முதல் நூலே, மொழிபெயர்ப்பு இல்லை என்று நமக்கு அழகாக ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார். இது ஒரு சான்று. அப்புறம் இந்த வடமொழியில எங்கிருந்து இவர் எடுத்தாரு அப்படின்னு வடமொழியாளர்கள் ஒரு சில கருத்துக்கள் சொல்றாங்க. என்னன்னா, பாச மோசன படலத்துல ஒரு பகுதியா குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சிவஞான போதத்தோட கருத்துக்கள் அதுல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட, அவனும் திருந்த மாட்டாங்க, திருந்தவங்களையும் திருத்த விட மாட்டாங்க. அறிவு கட்டத்தனமா கேள்வி கேட்டு அலைகழித்து எப்படியாவது நம் தமிழை ஒழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிட்டு திரிகிறவங்க இவங்கெல்லாம். அப்போ இந்த எதிர்கூற்றை மறுத்து சிவஞான போதம் தமிழ் முதல் நூலே என்று சொல்லி, சிவஞான போதம் தமிழ் முதல் நூலே மொழிபெயர்ப்பு அல்ல என்று சொல்லி 120 காரணங்களை காட்டி சைவ சித்தாந்த பெருமன்றம் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்த மகா சமாஜனம் ஒரு நூல் வெளியிட்டாங்க. சிவஞான போதம் தமிழ் முதல் நூலே மொழிபெயர்ப்பு அல்ல அப்படிங்கிறது 120 காரணம் காட்டினாங்க. ஒரு காரணம் 2 காரணம் இல்ல, 120 காரணம் காட்டி வெளியிட்டாங்க. அந்த நூலுக்கு இதுவரைக்கும் மறுப்பு நூல் வரலங்க. எப்பவுமே இந்த கிருமிகளுக்கு என்ன வேலைன்னா, வினாவை எழுப்பி குழப்பி விடும். நம்ம ஆதாரத்தை காட்டினா திரும்ப பதில் வராது. அப்போ அந்த மறுப்பு நூல் இதுவரைக்குமே வரலங்க. அந்த நூலை அவசியம் சைவர்கள் நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஆதாரம் இல்லாம எதுவுமே பேச முடியாது. ஆதாரத்தோட பேசினா கூட அறிவு கட்டத்தனமா கேள்வி கேட்கதான் ஆள் நிறைய இருக்குது. அப்போ இந்த நூல் எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைவ சித்தாந்த மகா சமாஜனம், இப்ப சைவ சித்தாந்த பெருமன்றம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மன்றத்துல 12 கீழ மாடவீதி, மயிலாப்பூர், சென்னை 4, வெங்கடேச அக்ரஹாரம் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4ங்கிற இடத்துல இந்த நூல் கிடைக்குது. இன்னைக்கும் கிடைக்குது. மிக குறைந்த விலைதான், சின்ன நூல் தான். சைவ சித்தாந்தம் தமிழ் முதல் நூலே மொழிபெயர்ப்பல்ல அப்படிங்கிறது தலைப்பு. 120 காரணங்களை காட்டியிருக்கிறாங்க. எல்லாருமே படித்து தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஏன்னா நம்ம சைவத்தை பிறர்கிட்ட பேசும்போது நம்மள்கிட்ட ஆதாரம் இருந்தா மட்டும்தான் பேச முடியும், இல்லாட்டி பேச முடியாது. ஆக இப்ப இந்த காரணங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஏன் சிவஞான முனிவர் அவரை நம்ம வெறுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அப்படி ஒரு போட்டாலும் இந்த நூல் வெளியே வந்துரும்ல, சிவஞான மாபாடியம் வெளியே வந்துரும்ல அப்படிங்கிற ஒரு கருணை நோக்கோடு தான் அவர் செய்திருக்க வேண்டும். நாம் போற்றி ஏற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியதான் சிவஞான முனிவர். நூலும் சிவஞான மாபாடியமும் சிவசிவா. அதுக்கு இன்னைக்கு உரை சொல்றதுக்கு நம்ம நாட்டுல ஒரே ஒரு ஆளு, கோவை மணிவாசக மன்றத்துடைய தலைவனார் திரு சென்னியப்பனார் ஐயா மட்டும்தான். அவ்வளவு அழகா இன்னைக்கு மாபாடியம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அத்தனை ஞானம் பெற்றவர். மகிழ்ச்சி. இப்போ சிவஞான போதம் தமிழ் நூலே அப்படின்னு நமக்கு மறுப்பு நூல் வந்ததுக்கு இன்னும் வேறு ஒரு மறுப்பு நூல் இதுவரைக்கும் வரவில்லை, யாரும் எழுதவும் இல்லை. ஆக நம்ம புறசந்தான குறவர்கள், பூத பரம்பரை என்று சொல்லக்கூடியவர்கள் யார் யாருன்னா மெய்கண்டார், அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம், இவங்கள 4 தான் நம்ம புறச்சந்தான குறவர்கள் என்று சொல்லுகின்றோம். ஆக இறைவன் தத்துவ குழப்பங்களை தீர்ப்பதற்காக தான் மெய்கண்டாரை திரு அவதாரம் செய்ய சொல்லி மெய்கண்டாரை தொடர்ந்து 14 சாத்திர நூல்களை நமக்கு கொடுத்து அருளினார். உமாபதி சிவனாரும் சிவபிரகாசம் என்னும் நூலில் 11 தெரித்த குரு முதல்வர் சிவஞான போதம் செப்பினர், பின்பு அவர் முதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர் என்று சொல்லி அழகா சொல்லியிருக்காங்க. அருள்நந்தி சிவாச்சாரியரை பத்தியும் நம்மளுடைய மெய்கண்டாரை பத்தியும். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சிவஞான போதம் தமிழ் நூல் தான் அப்படிங்கிறது இதுல இருந்தே நம்ம உறுதி பண்ணிக்கலாம். எப்படி உறுதி பண்றது? இன்னைக்கு ஒரு நூல் வெளியிடணுமோ அல்லது ஒரு திரைப்படத்தை, வேறு மொழியில வந்த திரைப்படத்தை தமிழ் மொழியில நம்ம எடுக்கணும்னாலோ உரிமை பெறணுங்க, உரிமம் பெறணும், அவங்கள்ட்ட வாங்கணும், இல்லாட்டி வழக்கு போட முடியும். அப்போ வேறு ஒரு வடமொழியில இருக்கக்கூடிய நூலை நம்மளுடைய மெய்கண்டார் மொழிபெயர்ப்பு செய்தார் என்றால் அதுக்கு அனுமதி பெற்றிருக்கணும். அதோடு இல்ல, இவங்களாம் ஞான செல்வர்கள். ஒரு நூல்ல இருந்து எடுத்தும்போது இப்ப நாம ஒரு நூல் செய்வோம், நம்மளுடைய நம்பி ஆண்டார் நம்பி ஒரு நூல் செஞ்சாங்க. நம்ம நம்பி ஆரூரர் கொடுத்த திருத்தொண்ட தொகையை திருத்தொண்டர் அந்தாதி, திருத்தொண்டர் திருவந்தாதி என்று சொல்லும் போது முதல் நூலாக திருத்தொண்ட தொகை எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சேக்கிழார் பெருந்தகை வந்தாங்க, முதல் நூலாக நம்பி ஆரூரர் நூலையும் அடுத்தது நூலாக நம்மளுடைய நம்பியாண்டார் நூலையும் எடுத்து இது விரிக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நூலாசிரியர் என்றால் இந்த ஒழுக்கம் வேண்டும். அப்படி அது வடமொழி நூலாக இருந்தால் மெய்கண்டார் நிச்சயம் சொல்லியிருப்பார். உமாபதி சிவனார் சொல்லும் போதே தெரித்த குரு முதல்வர் சிவஞான போதம் செப்பினர் சொன்னாரு, அவர் தான் சொன்னாரு. பின்பு அவர் முதல்வர் சிவஞான சித்தியார் விரித்தனர், அருள்நந்தி சிவாச்சாரியார் அப்படின்னு அழகா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் இதை கொண்ட மேலும் இருக்கக்கூடிய 120 காரணங்கள்ல ஒரு சிறிது தான் இன்னைக்கு சொல்லியிருக்கோம். காலத்தை கருதி நீங்க கண்டிப்பா இந்த நூலை வாங்கி படிச்சுக்கணும். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு இந்த அளவு வரைக்கும் சிந்தனை செய்ய நமக்கு கருணை செய்த இறைவனின் திருவடித்தாமரைகளை வணங்கி, நாளை மெய்கண்ட சாத்திர நூல் 14 பெயர் என்னென்ன, அவர்களுடைய ஆசிரியர் பெயர் என்னென்ன, எப்படி சைவம் உயிர்களுக்கு கிடைக்க பெற்றது, நாம இப்ப எந்த நிலையில சைவத்தை சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வரைக்கும் நாளை சிந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.